அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். அதிகாரத்துக்கு வரும் புதிய உள்ளூராட்சி நிர்வாகங்கள் அறிவிக்கப்பட்டது திகதி. முல்லைத்தீவில் கொடுப்பனவு பெறச் சென்ற முதியவரை துரத்தி அடித்த அரசு ஊழியர். இலங்கையில் மற்றுமொரு துயர சம்பவம். 2 சகோதரர்கள் உட்பட 4 பலி. நுவரெலியாவில் மற்றுமொரு பஸ் விபத்து. பயணிகள் நிலை என்ன? மஹிந்தானந்த அலுட்கமகே கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்பிணை மனு தாக்கல். நீண்ட தூர பேருந்து சேவைகளுக்காக புதிய பாதுகாப்பு நடைமுறை. 298 பேர் உயிரிழப்பு சம்பவம். MH17 விமானம் வீழ்த்தப்பட்டதுக்கு ரஷ்யா தான் பொறுப்பு. வெளியான தகவல். இந்தியாவின் தாக்குதலில் 11 ராணுவ வீரர்கள் உட்பட 51 பேர் உயிரிழப்பு. பாகிஸ்தான் தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். சமீபத்தில் நடைபெற்ற 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரப்பூர்வ பதவிக்காலம் 2025 ஜூன் 2 ஆரம்பமாக உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி உள்ளூராட்சி மன்றங்களில் பெரும்பான்மை பெற்ற அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் அந்த சபைகளின் முதல்வர், துணை முதல்வர், தவிசாளர் மற்றும் துணை தவிசாளர் பதவிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட நபர்களின் பெயர்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. உள்ளூராட்சி மன்றங்களின் முக்கிய பதவிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டவர்களின் பெயர்களை 1 வாரத்துக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு தவிசாளர் RML ரட்நாயக்க அறிவித்துள்ளார். அத்துடன் உள்ளூராட்சி மன்றங்களின் தொடக்க கூட்டங்களை கூட்டுவதற்கு முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்கள் கோட்ட மட்டத்தில் வர்த்தமானியில் வெளியிடப்பட வேண்டும். இதேவேளை உள்ளூராட்சி மன்றத்தில் பெரும்பான்மை இல்லாத பகுதிகளுக்கு ஜூன் 2 முதல் முறையாக சபை கூடும் போது வாக்கெடுப்பு நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் முதியோர் கொடுப்பனவு பெற சென்ற முதியவர் ஒருவரை கொடுப்பனவு தர முடியாது என துரத்திவிட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் இன்று முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் உள்ள அஞ்சல் அலுவலகத்தில் இன்று காலை முதியோர் கொடுப்பனவு பெற சென்ற முதியவர் கொடுப்பனவுக்காக 2 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்துள்ளார். இதையடுத்து அஞ்சல் அலுவலக உத்தியோகத்திடம் நேரம் செல்கின்றது, என்னை மிக விரைவாக அனுப்பும்படி கோரியுள்ளார். இதன்போது அங்கு நின்ற முன்னாள் அஞ்சல் அலுவலக உத்தியோகத்தரும் மற்றும் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்பாளருமான நபரொருவர் முதியோரை தமக்கு வாக்கு போடவில்லை என கடித்துள்ளார். இதனையடுத்து குறித்த நபர் தற்போது அஞ்சல் அலுவலக உத்தியோகத்தராக இருக்கும் நபரிடம் சென்று முதியவருக்கு கொடுப்பனவு கொடுக்க வேண்டாம் என கூறி சென்றுள்ளார். இதன்பின் தற்போது உத்தியோகத்தராக இருக்கும் அஞ்சல் அலுவலக உத்தியோகத்தரிடம் சென்று முதியவர் தனது கொடுப்பனவை கோரியுள்ளார். இதன்போது குறித்த அஞ்சல் உத்தியோகத்தர் பல கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியும் முதியோர் கொடுப்பனவு அட்டையினை தூக்கி எறிந்தும் தனது சுயநல கோபத்தினை வெளிப்படுத்தியுள்ளார். கொடுப்பனவிற்காக 2 கிலோமீட்டர் பயணம் செய்து வந்த முதியவர் தனது வாக்கினை குறித்த முன்னாள் அஞ்சல் அலுவலக உத்தியோகத்தருக்கு போடவில்லை என அவமானப்படுத்தி அனுப்பி சென்ற சம்பவம் தொடர்பாக இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது, இவ்வாறே தொடர்ந்து நடைபெற போகின்றதா என மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். நீர்கொழும்பு வெண்ணப்பு பகுதியில் உள்ள கடலில் நீராட சென்ற 2 சகோதரர்கள் உட்பட 4 உயிரிழந்துள்ளதாக வெண்ணப்புவ போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் 4 இளைஞர்களும் ஒன்றாக இணைந்து கடலில் நீராடி கொண்டிருந்த போது கடல் அலையில் அழிந்து சென்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து வெண்ணப்புவ போலீசார் கடற்படையினரின் உதவியோடு 4 சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து மீட்கப்பட்ட 3 பொகவந்தலாவ சென்ட் வியன்ஸ் தோட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் மற்றும் ஒரு நபர் கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் 17 வயதுடைய உதயகுமார் ஸ்ரீதரன் எனவும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் 19 வயதுடைய ஸ்ரீகாந்த் சரண்ராஜ், 18 வயதுடைய ஸ்ரீகாந்த் அஜித்குமார் மற்றும் 27 வயதுடைய யூசுப் ஆகியோரே இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களில் ஸ்ரீகாந்த் சரண்ராஜ் மற்றும் ஸ்ரீகாந்த் அஜித்குமார் ஆகியோர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் எனவும் உதயகுமார் ஸ்ரீதரன் உறவினர் எனவும் தெரிய வந்துள்ளது. 4 சடலங்களும் பிரேத பரிசோதனைக்காக வெண்ணப்புவ வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது.
நுவரெலியாவிலிருந்து மட்டக்களப்புக்கு சென்ற தனியார் பேருந்து விபத்துக்குள்ளானதில் 4 பயணிகள் உட்பட காயமடைந்து நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா வளப்படை பிரதான வீதியில் இந்த விபத்து மகாவா வலிவு பகுதியில் நேற்று மாலை 6 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு பகுதியிலிருந்து நுவரெலியா பகுதிக்கு சுற்றுலாவுக்காக குழுவினரை ஏற்றிச் சென்ற பேருந்து மட்டக்களப்புக்கு மீண்டும் இயக்கப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது பேருந்தின் முன்னடது சக்கரம் கலன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் பேருந்து வீதியின் இடதுபுறத்தில் உள்ள மலையில் மோதி நிறுத்தப்பட்டது. பேருந்து விபத்துக்குள்ளான பகுதி செங்குத்தான மற்றும் வளைவுகள் நிறைந்த வீதியில் இருப்பதாகவும் கடந்த காலங்களில் அந்த இடத்தில் பல கடுமையான விபத்துகள் நடந்துள்ளதாகவும் உள்ளூர்வாசிகள் குறிப்பிடுகின்றனர். அதேவேளை விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் சுமார் 60 பயணிகள் இருந்ததாகவும் விபத்து குறித்து வளப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்பு பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் பலர் உயிரிழந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். தன்னை கையூட்டல் ஊழலொழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்வதற்கு முன்னர் முன்பிணையில் விடுவிக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் மகிந்த ஆனந்த அலுத்கமகே இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். தரமற்ற கரிம உரத்தொகையை நாட்டுக்கு இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பாக கையூட்டல் ஊழலொழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் முன்பிணையில் விடுவிக்குமாறு கோரி குறித்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். நீண்ட தூர பேருந்து சேவைகளுக்காக பல புதிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது. அதற்கமைய 6 மணி நேரத்துக்கும் மேலான எந்தவொரு நீண்ட தூர பயணத்திற்கும் 2 வெவ்வேறு பேருந்து சாலைகளின் ஒருங்கிணைப்புடன் 2 பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீவக பிரசன்ன அறிவித்துள்ளார். சாரதிகளின் சோர்வை குறைத்து சிறந்த மேற்பார்வையை உறுதி செய்வதன் மூலம் பாதுகாப்பை மேம்படுத்துவதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து துறைசார் அதிகாரிகளுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீவக பிரசன்ன தெரிவித்துள்ளார். இதனிடையே இரவு நேரங்களில் பயணிக்கும் நீண்டதூர சேவை பேருந்துகளை விசேட சோதனைக்கு உட்படுத்துவதற்கும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மலேசியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான MH17 விமானம் கிழக்கு உக்ரைனில் கடந்த 2014ஆம் ஆண்டு சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு ரஷ்யாதான் பொறுப்பு என்று சர்வதேச பொது விமான போக்குவரத்து அமைப்புகளின் கவுன்சில் செவ்வாய்க்கிழமை தீர்ப்பளித்தது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வந்த நெதர்லாந்து தலைமையிலான நிபுணர்கள் குழு ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட புக் ரக வான் பாதுகாப்பு ஏவுகணை தளவாடம் மூலம் அந்த பயணிகள் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கடந்த 2016ஆம் ஆண்டு கண்டறிந்தது. 298 பேர் உயிரிழப்பதற்கு காரணமாக இந்த சம்பவத்துக்கும் தங்களுக்கும் தொடர்பில் என்று ரஷ்யா மறுத்து வருகிறது. இருந்தாலும் சர்வதேச பொது விமான போக்குவரத்து அமைப்புகளின் கவுன்சில் தற்பொழுது வழங்கியுள்ள தீர்ப்பால் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்கள் ரஷ்யாவிடம் இழப்பீடு கோருவதற்கான சட்ட உரிமை கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. உக்ரைனில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஆட்சி செலுத்தி வந்த ரஷ்ய ஆதரவு அதிபர் விக்டர் யானுகோவிச் மேற்கத்திய ஆதரவாளர்களின் தீவிர போராட்டங்கள் காரணமாக பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ரஷ்யா தப்பிச் சென்றார். அதையடுத்து உக்ரைன் ராணுவத்துக்கும் ரஷ்ய மொழி பேசுவோரை பெரும்பான்மையாக கொண்ட கிழக்கு உக்ரைன் ஆயுத குழுக்களுக்கும் இடையே உள்நாட்டு போர் மூண்டது. இந்த போரில் கிழக்கு உக்ரைன் ஆயுத குழுக்களுக்கு ரஷ்யா அனைத்து விதமான உதவிகளையும் செய்ததுடன் ரகசியமாக படைகளை அனுப்பியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த உள்நாட்டு போர் உச்சகட்டத்தில் இருந்த பொழுது நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் நகரில் இருந்து மலேசியாவின் கோலாலம்பூரை நோக்கி 2014 ஜூலை 17ஆம் தேதி சென்று கொண்டிருந்த MH17 விமானம் கிழக்கு உக்ரைன் பகுதியில் கிளர்ச்சி படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதில் விமானத்தில் இருந்த 298 பேரும் உயிரிழந்துள்ளதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இந்தியா நடத்திய தாக்குதலில் 11 ராணுவ வீரர்கள் உட்பட 51 பேர் உயிரிழந்ததாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. அதன் பிறகு இரு நாடுகளிடையே சண்டை மூண்டது. கடந்த சனிக்கிழமை இரவு முதல் சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்தது. அதைத் தொடர்ந்து நாட்டு மக்களிடையே திங்கட்கிழமை உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி தாக்குதலை நிறுத்துமாறு இந்தியாவிடம் பாகிஸ்தான்
சொல்லியதாகவும், ஆனால் அத்துமீறல்களை நிறுத்துவதாக அந்த நாடு வாக்குறுதி அளித்த பின்னரே சண்டை நிறுத்தம் குறித்து இந்தியா பரிசீலித்தது. இந்த சண்டை நிறுத்தம் தற்காலிகமானதை தவிர பாகிஸ்தானின் செயற்பாடுகளை பொறுத்தே அதன் எதிர்காலம் இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தான் தரப்பில் செவ்வாய்க்கிழமை அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்தியாவின் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் படைகள் மர்கா-ஏ-ஹக் என்ற நடவடிக்கையின் கீழ் உறுதியான பதிலடியை அளித்தன. ஆபரேஷன் புன்யான் மப்சூஸ் என்ற இந்த நடவடிக்கை மூலம் இந்தியா மீது துல்லிய தாக்குதலை பாகிஸ்தான் படைகள் நிகழ்த்தின. இந்த சண்டையின் பொழுது கடந்த மே 6ஆம் தேதி 7ஆம் தேதிகளில் இந்தியா நடத்திய தாக்குதலில் 11 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். 78 ராணுவ வீரர்கள் காயமடைந்தனர். அது மட்டுமன்றி 15 குழந்தைகள், 7 பெண்கள் உட்பட பொதுமக்கள் 40 பேர் இந்தியாவின் தாக்குதலில் உயிரிழந்தனர். பொதுமக்கள் 121 பேர் காயமடைந்தனர். இந்த சண்டையில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாகிஸ்தான் மக்களுடன் இணைந்து ராணுவம் அஞ்சலி செலுத்துகிறது. இனி எந்தவித சச்சரவும் இருக்கக்கூடாது. பாகிஸ்தானின் இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு சவால் விடும் வகையிலான எந்தவொரு எதிர்கால முயற்சிகளுக்கும் விரிவான தீர்க்கமான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.